அன்பு, அரசி ஃபோன் பண்ணியிருந்தா. அவ நம்பரை பிளாக் பண்ணிடு. என்ன பாக்குற? இல்ல, நான் ஃபோன் எடுக்கல. போனை எடுத்துதான் பாரு. என்ன சிரிக்கிற? இல்ல, ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான அன்புவை நான் பாக்குறேன். அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இனிமே அப்படித்தான். ஏன் புருஷனுக்கு அவ எதுக்கு தேவையில்லாம கால் பண்றா? இல்ல, ஓவியா இன்னொரு தடவை ஓவியான்னு சொல்லிக்கிட்டு அவ இங்க வந்து நின்னாலோ இல்ல நீ அங்க போய் நின்னாலோ நான் ரொம்ப மோசமானவளா ஆயிடுவேன். பாத்துக்க. ஓவியா என் பொண்ணு. என் பொண்ணை எப்படி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். இல்ல, அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீ கிழிச்ச. சும்மா போய் வாசல்ல நின்னுட்டு ஓவியாவை பாக்குறேன்னு போவேன். அது இல்ல, கோர்ட்ல. அவ கோர்ட் ஆர்டர்னு எப்பவாவது பயப்படுறாளா? அவ நினைக்கிறப்பெல்லாம் அவ இஷ்டத்துக்கு பண்றாள்ல. இத விடு, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு சிவம், சில விஷயத்துல நீதி நேர்மைன்னு பாத்துக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. என்ன பிளான் வச்சிருக்க? அது எதுக்கு உனக்கு? உன் பொண்ணு இன்னும் ஒரு வாரத்துல இந்த வீட்ல இருப்பா. நிஜமாவா? ஆமா. அன்பு, அப்படி மட்டும் நடந்துச்சு. நடந்தா என்ன தருவ? ஏ பாரதி, உனக்கு கூட பயங்கர தைரியம் வந்துருச்சு வக்கீல. 2 அடி தள்ளி நின்னே பேசுவ. இப்போ என்ன கேட்காமலேயே. அன்பு, நீ நான் நம்ம 4 பிள்ளைங்க. ஓ சாரி, 5 பிள்ளைங்க. அதை யோசிச்சு பார்க்கும் போதே சூப்பரா இருக்குல்ல? ஆமா வக்கீல. வக்கீல, நம்ம பேசாம மதுரைக்கே போயிடலாமா? நிஜமாவா சொல்ற? மதுரைக்கு போயிட்டு சிம்பிளா ஜாலியா இருக்கலாம். அங்கதான் உனக்கு நிறைய கேஸ் வராது. இங்கேயும் பெருசா கேஸ் எல்லாம் வரதில்ல. அப்புறம் என்ன, அங்க இதை விட ஃப்ரீயா இருக்கலாம். நம்ம ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கலாம். நாம 2 பேருமே நிறைய வருஷங்களை வேஸ்ட் பண்ணிதான் நல்லது எது கெட்டது எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால விட்ட அந்த 10 வருஷத்தோட சந்தோஷத்தையும் வாழ்க்கையையும் நாம நல்லா வாழ்ந்தாகணும். பெர்ஃபெக்ட், நான் ரெடி. ஆனா இந்த ஓவியாவை மட்டும் எப்படி? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? விடு வக்கீலு. 2-3 கேரக்டருக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியிருக்கு. யார சொல்ற? மாடியில இருந்து நம்ம தலை மேல உட்காந்து நம்மள வேவு பாத்துக்கிட்டு இருக்கால, அவளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஏய், அவளுக்கும் சரவணனுக்கும் நிச்சயம் ஆயிருக்குல்ல? நிச்சயம் தானே ஆயிருக்கு, கல்யாணம் ஆகலையே. அரசியவே நான் ஓட ஓட துரத்துறேன். இந்த குழலையே நான் வீட்டுக்குள்ள விட்டுருவேனா? நீ சம ஃபார்ம்ல இருக்க போலயே. இனிமே அன்பே சிவம் கிடையாது, சிவமே அன்பு. சும்மா நீ வேடிக்கை மட்டும் பாரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆமா, இந்த தைரியம் உனக்கு யாரு கொடுத்தது? உள்ள இருக்கிற உன் புள்ளதான் இந்த தைரியத்தை கொடுத்துட்டான். ஓ, பையனே முடிவு பண்ணிட்டியா? அது குட்டி அன்புதான். உன்ன மாதிரியே சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு தான் பிறக்கும். ஒரு நிமிஷம். யாரு? டாக்டர். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். சிவம் சொல்லுங்க. ஸ்கேன் பிளட் ரிப்போர்ட் இப்பதான் வந்துச்சு. எல்லாத்தையும் இப்பதான் பார்த்தேன். இந்த குழந்தைய நீங்க பெத்துக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. இந்த குழந்தையால அன்புக்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அது உயிர்க்கே கூட ஆபத்தா முடியும். அதனால இந்த குழந்தைய உடனே அபார்ட் பண்றதா நல்லது. சிவம், அன்புவை நீங்க கூட்டிட்டு வாங்க, நானே அவங்க கிட்ட சொல்றேன். சரி. என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? நாளைக்கு உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவ்வளவுதானே? அதுக்கே இப்படி முழிக்கிற? ஒண்ணும் இல்ல.
நேத்து நைட்டு என்கிட்ட டாக்டர் எதுவும் சொல்லலைன்னு சொன்னேன். இப்ப அவங்க தயங்குறத பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுதே. ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அன்பு. பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க. என்ன டாக்டர், ஆ, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்னு நினைச்சா ப்ராப்ளம், இல்லன்னு நினைச்சா இல்ல. புரியல டாக்டர். ஒண்ணும் இல்ல, நான் சொல்ல போற விஷயத்த நீங்க கரெக்டான சென்ஸ்ல புரிஞ்சுக்கணும். டாக்டர், ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா? இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னே தெரியல. ஹலோ டாக்டர், ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு, கொஞ்சம் வரீங்களா? சரி, நான் இப்ப வரேன். ஓகே டாக்டர். ஒரு எமர்ஜென்சி கேஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சிவம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு அன்பு, இந்த டெலிவரியில காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா நீ குழந்தை பெத்துக்க வேணாம், அபார்ட் பண்ணிடலாம். இல்ல சிவம், இந்த குழந்தைக்காக நீ எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் இந்த குழந்தைய பெத்துக்கிறேன். அன்பு பாரு, நீ இருந்தாதான் எல்லாமே. ஒண்ணுக்கு 4 குழந்தைங்க உன்னை நம்பி இருக்கு. உனக்கு கஷ்டமா இருக்கிற எந்த விஷயமும் நமக்கு வேணாம். நான் உன்னை ஏமாத்த விரும்பல சிவம். ஹே அன்பு, நீ தான் எனக்கு முக்கியம். உன் லைஃப் ரிஸ்க் எடுத்து கிடைக்கிற எதுவுமே எனக்கு தேவையில்லை. இல்ல இல்ல, கடவுள் அப்படி நம்மள கைவிட மாட்டாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி நம்ம வந்திருக்கோம். இது ஒண்ணும் இல்லை, நடந்தா சந்தோஷம், இல்லைனாலும் இதை நம்ம ஏத்துக்கலாம். என்ன சிவம், அன்பு என்ன சொல்றாங்க? 2 பேரும் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா டாக்டர். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஒருவேளை குழந்தை பெத்துக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலாம்னு யோசிச்சோம். என்ன சொல்றீங்க சிவம்? இல்ல டாக்டர், ஒருவேளை இதனால அன்புக்கு 1% பிரச்சனைனா கூட எனக்கு இந்த குழந்தை வேணாம் டாக்டர். ஒரு குழந்தைக்காக 4 குழந்தைங்களோட அம்மாவை நான் மிஸ் பண்ண முடியாது இல்ல? ஒரு குழந்தைன்னு யார் சொன்னது? என்ன சொல்றீங்க டாக்டர்? அவங்க வயித்துல இருக்கிறது 2 குழந்தைங்க. டாக்டர், என்ன பாக்குறீங்க? டாக்டர்களும் நாங்க சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ் எல்லாம் வைக்க முடியாதுல்ல. ஆனாலும் ஒரு சின்ன சந்தோஷம் கொடுக்கணும்னு தான் நான் இதை பண்ணேன். அவங்க இப்ப கம்ப்ளீட்லி ஆல்ரைட். உங்களுக்கு ட்விங்ஸ் பிறக்க போகுது. டாக்டர், ட்வின்ஸா? நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, ஏற்கனவே உங்களுக்கு ட்விங்ஸ், இப்ப இன்னொரு ட்விங்ஸ். கங்க்ராட்ஸ் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ டாக்டர். ஒரு 5 மினிட்ஸ் உங்களை தனியா விடுறேன். நீங்க இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கோங்க. டாக்டர், வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா? ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்ல. சிரமம்னு சொன்னீங்களே. 2 குழந்தைங்களை வளர்க்கறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? அதை தான் நான் சொன்னேன். எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை டாக்டர், ரொம்ப சந்தோஷம்தான். குட். டாக்டர், ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் வரேன். நான் கூட ரொம்ப பயந்து போயிட்டேன் அன்பு. இந்த மாதிரி சமயத்துல டாக்டருங்க ஏதாவது பெருசா வேற ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆமா, பெருசாதான் ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. 2 குழந்தைங்களை பெத்துக்கிறது சாதாரண விஷயம் நினைச்சியா? இல்ல இல்ல அன்பு,
நிச்சயமா இல்லை. எல்லாத்துலயும் உனக்கு அவசரம். அது என்ன, எப்ப பார்த்தாலும் உனக்கு ட்வின்ஸ்? ஒரே சமயத்துல வேலை முடிஞ்சிரும்ல. 10 மாசம் ஒரு புள்ளைய சுமந்து பெத்து வளர்த்து திரும்ப ஒரு 10 மாசம் சுமந்து பெத்து வளர்க்கறது ரொம்ப கஷ்டம்ல. அதான் ட்வின்ஸ். ஒரு குழந்தையே வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ட்வின்ஸ் ஆகி போச்சு. இனிமே நமக்கு 5 குழந்தைங்க இல்ல, 6 குழந்தைங்க. சிவம், 6 குழந்தைங்க இருந்தா அத ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அன்பு, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் ரொம்ப த்ரில்லா இருக்கு. நல்ல வேளை நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கல. ஓவியா இனியா மாதிரி இந்த ட்வின்ஸும் கியூட்டா இருந்தா வீடு இன்னும் கலகலப்பா இருக்கும். நம்ம வீட்ல 3 பொண்ணுங்க இருக்காங்க. பாரதி ஒருத்தன் தான் பையன். பிறக்க போற பசங்க பையனா இருந்தா 3 பொண்ணுங்க 3 பசங்க. கம்ப்ளீட் ஃபேமிலி ஆயிரும். ஆமா, பிறக்க போற பசங்களுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? இன்னும் 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள பிள்ளைங்களுக்கு பேர் வைக்க யோசிக்கிறேன். இல்ல, ஓவியா இனியா மாதிரி ரைமிங்கா பேர் யோசிக்கணும்ல. யோசி. அன்பு, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உன்னை கைக்குள்ள வச்சு பத்திரமா பார்த்துப்பேன். நான் உன்னை பார்த்துக்க போறத பார்த்து நீயே அடடா இன்னும் 2 குழந்தைய கூட பெத்துக்கலாமா நினைப்பேன். ஆமா ஆமா, ஆசை பாரு. இன்னும் பெத்துக்குவாங்களாம். பாரதி, இனியா, இங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. லட்டு சாப்பிடுறீங்களா? என்ன பாரதி, சாப்பிடுறியா? இந்தா. ஐயோ, லட்டு உனக்கு பாதி இனியாவுக்கு பாதி கொடுக்கணும்ல, அதானே நியாயம். நான் மறந்தே போயிட்டேனே, இந்த லட்ட நான் உங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியாதுல்ல. உங்களுக்கு பாதி கலைக்கு பாதி, சரியா? இந்த லட்ட கூட நான் 4 பங்கா பிரிக்கணுமே. எதுக்கு 4 பங்கு? உங்க 3 பேருக்கு, உங்களுக்கு வர போற தம்பி தங்கச்சி அவங்களுக்கும் சேர்த்து பிரிக்கணும்ல. இந்தா, இதுதான் உனக்கு. எனக்கு ஒண்ணு வேணாம். ஏய், எதுக்குடா என்கிட்ட கோச்சிக்கிற? பின்ன ஒரு லட்டு தரேன்னு சொல்லிட்டு பிச்சு பிச்சு இவ்வளோன்னு கொடுத்தா யாருக்கு வேணும்? எனக்கு ஒண்ணு தேவையில்ல. ஏய், இது தாண்டா இனிமே உன் நிலைமை. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க என்ன சாப்பிட்டாலும் அத 4 பங்கா தான் பிரிக்கணும். என்ன இனியா? நீங்க 2 பேரும் பிறக்க போற குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வர வேண்டிதான். டே பாரதி, உன்னதானே குட்டி பாரதி குட்டி பாரதின்னு சொல்லுவாங்க. இனிமே நீ குட்டி பாரதி எல்லாம் கிடையாது, நீ வளர்ந்துட்ட. இனிமே செல்ல குட்டி வெள்ளக்கட்டி இது எல்லாமே பிறக்க போற குழந்தைக்கு தான். நான் சொல்றதெல்லாம் இப்ப கேட்டா உங்க 2 பேருக்கும் என் மேல கோவம் தான் வரும். ஆனா இப்ப இந்த உண்மையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிதானே ஆகணும். உங்க அப்பா அம்மா 2 பேரும் நல்லவங்க எல்லாம் கிடையாது. அத நீங்க 2 பேரும் எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் உங்க 2 பேரோட லைஃப் சரியாகும். பாரதியாச்சு பாவம் சின்ன பையன், ஆனா நீ பெரிய பொண்ணு. கூட்டி கழிச்சு யோசிச்சு பாரு, நான் சொல்றது நியாயமா இல்லையான்னு. என்னடா கண்ணை இப்படி உருட்டி உருட்டி பாக்குற? சரி, பாரதி தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா இப்படி ஒரு பிள்ளைய பெத்துக்க உன் அம்மாவுக்கு மனசு வருமா சொல்லு?
இனியா, என் அப்பான்னு உன் அப்பாவுக்காக உருகிட்டே இருப்பியே. உன் அப்பாவோட உண்மையான வாரிசு நீ கிடையாது. இப்போ அந்த அன்பு வயித்துல பிறக்க போதுல, அதுதான். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கிறதுக்கு உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நீங்களும் நமக்கு தான் எல்லாம் செய்யறாங்கன்னு கண்டுக்காம விட்டுட்டீங்க. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா ஆப்பு வரப்போகுது. ஏய், நீங்க எப்பவுமே எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணதில்ல. ஆனா நான் எப்பவுமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பேன். ஏற்கனவே இந்த வீட்ல 4 பேர் இருக்கீங்க. இருக்கிறவங்களுக்கே இடம் பத்தல. இப்ப எதுக்கு இந்த பிள்ளை? நல்ல அம்மா அப்பாவா இருந்தா யோசிப்பாங்க. அவங்க தான் நல்லவங்க கிடையாதே. பாத்துக்கோங்க, புள்ள பிறந்ததும் நீங்க தெருவுல நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்போ பிறக்க போற குழந்தைங்க தான் அவங்களுக்கு வாரிசு. நீங்க வெறும் எடுப்படிங்க தான். சூதானமா இருந்துக்கோங்கப்பா. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், நான் எதுவும் சொல்லலப்பா. வரப்போற பிள்ளைங்கள வேணா தம்பி தங்கச்சின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுங்க உங்களை அப்படி நினைக்காதுங்க. அது மட்டும் பாத்துக்கோங்க. ஹாய் இனியா. ஹாய்ப்பா. ஏ இனியா, அப்பா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? டடாய். என்ன பாக்குற? உனக்கு தான். இந்தா. சாப்பிடுமா. இல்லப்பா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இனியா, அப்பா உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நான் எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ சின்ன பொண்ணு. ஆனா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாமலும் இருக்க முடியாது. அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்க, அதானே? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும்பா. அதான் எப்படி? அம்மா வாமிட் பண்றாங்க, டாக்டர்லாம் வராங்க. நீயும் அம்மாவும் அடிக்கடி ரகசியமா பேசிக்கிறீங்க. பாட்டியும் உங்க 2 பேர்கிட்டயும் பேசுறாங்க. இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்னடானா படார்னு விஷயத்தை போட்டு உடச்சியே. இனியா, அப்பாவும் அம்மாவும் இன்னொரு குழந்தை வேணும்னு யோசிக்கல. நீ, ஓவியா, கலை, பாரதின்னு 4 பேர் இருக்கீங்க. நம்மளே பெரிய குடும்பம் தான். ஆமாப்பா, இப்பவே கார்ல இடம் பத்தல. பரவாயில்லடா, பெரிய கார் ஒன்று வாங்கிடலாம். இல்லடா, இந்த குழந்தைய பெற்றுக்கலாமா வேணாமான்னு நானும் அம்மாவும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு ஒரு குட்டி தம்பியோ தங்கச்சியோ இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதான் இந்த குழந்தைய பெற்றுக்கலான்னு.